ஸோ ஃபர்ஸ்ட் ஒரு 5 மினிட்ஸ் அபவுட் ஹெல்பேஜை பற்றி சொல்லிடுறோம். ஹெல்பேஜ் பற்றி எப்படின்னா, ஹெல்பேஜ் ஸ்டார்டட் இன் 1978. இது 46-48 இயர்ஸ் ஆர்கனைசேஷன் ஓல்டு. ஸோ ஒன்லி ஃபார் சீனியர் கேருக்காக ஒர்க் பண்ணிட்டு இருக்கோம். ஸோ இட்ஸ் ரிஜிஸ்டர்ட் இன் நியூ டெல்லி, பட் ஆல் அக்ராஸ் ஆல் தி ஸ்டேட்ஸில் வந்து வி ஆர் அவர் பிரசன்ஸ் வில் பி தேர். ஸோ வி ஆர் ரன்னிங் மொபைல் ஹெல்த் கேர் யூனிட்ஸ் இன் ஆல் தி லொகேஷன்ஸ் இன் வில்லேஜஸ் அண்ட் சிட்டிஸ். ஸோ ஆல்மோஸ்ட் பார்த்தீங்க அப்படின்னா 145 மொபைல் ஹெல்த் கேர் யூனிட்ஸ் வந்து ரன் ஆகிட்டு இருக்குது. அப் டு கன்னியாகுமரியிலேருந்து ஸ்டார்ட் பண்ணோம் அப்படின்னா லடாக் வரைக்கும் வி ஹேவ் மொபைல் ஹெல்த் கேர் யூனிட்ஸ். ஸோ we started physio care centers, அதுக்கப்புறம் community physiotherapy we are running that. It is for the health side, and eye care program we have, cataract surgeries we are doing it, and we have other program called, recently we started, it is called mental health awareness session. இது வந்து சில இடத்துல நம்ம வந்து சீனியர்ஸ் அசோசியேஷன்ஸ் அப்புறம் ஓல்டேஜ் ஹோம்ஸ் எல்லாமே ஸ்க்ரீன் பண்ணி அவங்களுக்கு வந்து அவங்களுக்கு கனெக்ட் பண்ணி விடுறோம். ஸோ ஸ்க்ரீன் பண்ணது மட்டுமே இல்லாமல் அவங்களுக்கு ஃபர்தர் ட்ரீட்மெண்ட்ஸ்க்கு எங்கெங்கெல்லாம் போய் கவர்மெண்ட் சேனல்ஸை டேப் பண்ணணும், அது மூலிமா எப்படி வந்து மென்டல் ஹெல்த் நீட்ஸ் அட்ரஸ் பண்ணணும் அப்படின்ற மாதிரி சொல்லி கொடுக்குறோம். ஸோ இது ஒன் பார்ட்டில் இருந்தாலும் அப்படின்னா சோஷியல் அண்ட் எக்கனாமிக் சைட், ஸோ அது ரொம்ப முக்கியம். ஸோ அதனால தான் நம்ம என்ன பண்ணுறோம் அப்படின்னா எல்டெலியோட அட்வகசி பண்ணுறோம். ஸோ எல்டெலி ப்ராப்ளம்ஸ் எடுத்துகிட்டு போய் கவர்மெண்ட் கிட்ட சொல்கிறது, கவர்மெண்ட் கிட்ட பாலிசி ஃப்ரேம் பண்ணுறது, ஸ்டேட் பாலிசியில் வி ஹேவ் அ கமிட்டி மெம்பர். ஸோ அதனால் என்னென்னலாம் பாலிசிக்கு கொண்டு வரணுமோ அதுக்கான விஷயங்களாக நம்ம கொண்டுட்டு வந்தோம். அதில் முக்கியமாக சொல்ல போனோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இப்போ நிறைய பேருக்கு தெரிஞ்சிருக்கும் அன்புச்சோலை, தட்ஸ் அ டே கேர் சென்டர். இப்போ கவர்மெண்ட் இன்ட்ரடியூஸ் பண்ணாங்க 23 இடத்துல. ஸோ அன்புச்சோலை பற்றி சொல்லணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இது கவர்மெண்ட் ஆஃப் தமிழ்நாடு வந்து இப்போ ஆக்சுவலாக பார்த்தீங்க அப்படின்னா ஒரு நவம்பர் அப்போ தான் இது ஸ்டார்ட் பண்ணாங்க இந்த ப்ராஜெக்ட். இது என்னன்னு பார்த்தீங்கன்னா, இட் இஸ் அ டே கேர் ஃபார் சீனியர் சிட்டிசன்ஸ். அது வந்து 25 பீப்புள் சீனியர் சிட்டிசனுக்கு ஒரு டே கேர் சென்டர் மாதிரி. அதை வந்து எல்டர்லி பீப்புள், கம்யூனிட்டியில் இருக்க பீப்புள், எல்டர்லி பீப்புள் வருவாங்க, அவங்களுக்கு ஒரு ரெக்ரியேஷன் மாதிரி அங்கே இருக்கும். அதுக்கப்புறம் ஃபுட் கொடுப்பாங்க, டயட் இருக்கும். ஸோ ஈவினிங் வீட்டுக்கு கொண்டு போவாங்க. திஸ் இஸ் அ கான்செப்ட் டே கேர் சென்டர். பட் இது 2 இயர்ஸாகவே நம்ம கவர்மெண்ட் கிட்ட சொல்லிட்டே இருந்தோம். ஏன் அப்படின்னா நிறைய நகர்ப்புறத்துலையும் சரி கிராமப்புறத்துலையும் சரி, ஸோ எல்டர்லி பீப்புள் நிறைய பேர் ஐசோலேட்டடாவோ இல்லை அவங்களுக்கு வந்து யாருமே இல்லை அப்படின்ற மாதிரி வீட்டில் தனியாக இருக்கிறாங்க. ஸோ அதனால் அவங்கள வந்து ஒரு குரூப் ஆஃப் பியர் குரூப் வந்து சேர்க்கணும் அப்படின்றதுக்காக தான் இந்த டே கேர் சென்டர் கான்செப்டை கொண்டு வந்தோம். ஸோ அந்த டே கேர் சென்டர் கான்செப்டை பற்றி அவங்ககிட்ட பேசிகிட்டே இருக்கும்போது வி ஹேவ் ஆல்ரெடி 7 சென்டர்ஸ் வி ஆர் ரன்னிங் இன் கேரளா. ஸோ அந்த கவர்மெண்ட்டோட சேர்ந்து நம்ம பண்ணிட்டு இருக்கோம் ஹெல்பேஜ். ஸோ அதனால் தமிழ்நாடு கவர்மெண்ட் பீப்புள் அவங்க கிட்ட சொல்லியிருந்தோம் நம்ம சென்டரையும் போய் பார்க்கணும் அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ அதனால் அவங்க வந்து லாஸ்ட் இயர் தே விசிட்டட் அவர் சென்டர் இன் கேரளா. ஸோ அதை பார்த்துட்டு வந்து இட்ஸ் எ நைஸ் கான்செப்ட், இங்கேயும் கொண்டு வரணும் அப்படின்னு சொல்லிட்டு பாலிசிலாம் ப்ரைமேட் பண்ணி 25 சென்டர்ஸ் வந்து தமிழ்நாட்டில் வந்து கொண்டு வந்தாங்க. தட் இஸ் கால் அன்புச்சோலை. இந்த டே கேர் சென்டரோட பேர் தான் நம்ம நேம் பண்ணியிருக்கிறது அன்புச்சோலை அப்படின்னு சொல்லிட்டு. இப்போ ஆல்மோஸ்ட் பார்த்தீங்கன்னா 25 டிஸ்ட்ரிக்டில் கொண்டு வந்திருக்கிறாங்க. ஸோ நெக்ஸ்ட் இயர் பிளான் ஃபியூ மோர் டிஸ்ட்ரிக்ட்ஸ் ஆல்சோ கொண்டு வரணும் அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ இந்த ப்ரோக்ராம் வந்தது பார்த்தீங்கன்னா மிகப்பெரிய ஒரு அட்வான்டேஜ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நிறைய எல்டர்லி பீப்புள் கிட்ட நல்ல ரெஸ்பான்ஸ். ஸோ வந்ததுலேருந்து பீப்புள்ஸ் எல்லாம் வந்துருக்காங்க. ஸோ அவங்களும் வந்து நல்லா ஃபீல் பண்ணுறாங்க, நாங்கள் வந்து ஃப்ரீயாக இருக்கோம், எங்கள் பியர் குரூப்போட பேசுகிறோம், எங்கள் ரெக்ரியேஷன்ஸ் இருக்குது, இந்த மாதிரிலாம் ஃபீல் பண்ணுறாங்க. திஸ் இஸ் ஒன் சைட் ஆஃப் திங். அனதர் திங் இஸ் பார்த்தீங்க அப்படின்னா, இந்த ஓல்டேஜ் ஹோம்ஸில் கேர் கிவர்ஸோட ப்ரெஷர், ப்ரோக்ராம் பேரை கேர் கிவர்ஸோட ட்ரைனிங் அப்படின்றது தான். ஸோ இதில் வந்து ரொம்ப முக்கியமாக வந்து இப்போ உங்கள் மேடம் சொன்ன மாதிரி ப்ரிவென்டிவ் ஹெல்த் கேரை பற்றி சொல்லிட்டு இருந்தாங்க. ஸோ ப்ரிவென்டிவ் ஹெல்த் கேரில் கவர்மெண்ட்டும் இனிஷியேட் இருக்கிறதுனால நாங்கள் வந்து ரீஜனல் ரிசோர்ஸ் ட்ரைனிங் சென்டர் அப்படின்றதோட ஒன்று நடத்திட்டு இருக்கோம். ஸோ அது வந்து மினிஸ்ட்ரி ஆஃப் சோஷியல் ஜஸ்டிஸ் அண்ட் எம்பவர்மெண்ட் டிபார்ட்மெண்ட்டோட சேர்ந்து வி ஆர் கோஆர்டினேட்டிங் வித் தம். வி ஆர் டூயிங் லாட் ஆஃப் அவேர்னஸ் செஷன் ஃபார் தி சீனியர்ஸ் அண்ட் அசோசியேஷன்ஸ், சீனியர்ஸ் அண்ட் ஓல்டேஜ் ஹோம்ஸுக்கு, இந்த மாதிரி நிறைய இடத்துக்கு போய் நாங்கள் என்ன பண்ணுறோம் அப்படின்னா இந்த ப்ரிவென்டிவ் ஹெல்த் கேரை பற்றி பேசணும். அதில் முக்கியமாக நம்ம பேசுறது வந்து யோகா. இப்போ யோகா பற்றி நிறைய ஓல்டேஜ் ஹோம்ஸ், நிறைய இண்டிவிஜுவல்ஸ் வந்து இப்போ யோகா அவேர்னஸ் நிறைய வந்துடுச்சு. அப்புறம் மேடம் அருமையாக சொன்னாங்க அந்த ப்ரிவென்டிவ் ஆஃப் ஃபால்ஸ், இது ரொம்ப முக்கியமான விஷயம். ஏன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இன்றைக்கி நிறைய எல்டர்லி பீப்புள் பெட்ரிடனாவோ இல்லை வந்து அவங்களால ஏபிள் மொபிலிட்டியில் இருக்கவங்க அன்மொபிலிட்டி ஆகிறதுக்கான காரணங்கள் என்னன்னு பார்த்தீங்கன்னா அந்த ப்ரிவென்டிவ் ஃபால்ஸ் ஏற்படுறதுனால தான். அதனால தான் நிறைய இடத்துல நம்ம சொல்கிறது என்ன அப்படின்னா, இந்த இப்போ கூட ஒரு கேஸ் ஸ்டோரி சொன்னாங்க அவங்க அழகாக. மேடம் வந்து ஒருத்தங்க 2 பேர் இருந்தாங்க, ஹஸ்பண்ட் ஒய்ஃபு, அவங்க விழுந்ததே தெரியல, 2 hours ஆன பிறகு தான் தெரிஞ்சுது அப்படின்னு சொல்லிட்டு. அதனால தான் நம்ம நிறைய சீனியர்ஸுக்கு என்ன சொல்கிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஓல்டேஜ் ஹோம்ஸ் எல்டர்லி பீப்புள் இருக்கிறாங்க அப்படின்னா அவங்களுக்கு டிசைன் பண்ணும் போதே நீங்கள் கரெக்டான டிசைனிங் பண்ணணும். ஸோ அது வந்து சன்ஸ் அண்ட் டாட்டர்ஸ் வந்து டேக் கேர் பண்ணணும். அவங்களுக்கு வந்து இப்போ பாத்ரூம்ஸ் இருந்ததுன்னா 2 வேல வந்து தாப்பால் போடுற மாதிரி வைக்கணும். ஏன் அப்படின்னா இப்போ உள்ளுக்குள்ளே லாக் பண்ணிட்டாங்க அப்படின்னா திறக்க முடியாது. ஸோ அதனால 2 வே லாக்ஸ் இருக்கணும். ஸோ எல்டர்லி தனியாக இருக்கவங்களுக்கு. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா அலாம் பட்டன் ஒன்று செட் பண்ணணும். அப்புறம் பாத்ரூம்ஸில் ரைல்ஸ் வைக்கணும், ரேம்ஸ் வைக்கணும். இது மாதிரிலாம் நிறைய விஷயங்கள் வந்து இப்போ கவர்மெண்ட் சைட்லேயும் பண்ணுறாங்க. அஸ் வெல் அஸ் இப்போ இந்த மாதிரி டிசைன்ஸ் வந்து நிறைய அவைலபிள் இன் நெட் ஆல்சோ அவைலபிள் இருக்குது. ஓல்டேஜ் ஹோம்ஸ்லும் நிறைய மாடல்ஸ் இருக்குது. எஸ்பெஷலி ஆனந்தம் ஓல்டேஜ் ஹோம் நீங்கள் பார்த்தீங்கன்னா நிறைய
ரைல்ஸ் இந்த மாதிரி புது புது எயில்மெண்ட்ஸ் எல்லாம் போட்டு வச்சுருப்பாங்க. ஸோ நீங்கள் விசிட் பண்ணுங்கள். ஏன்னா நிறைய ஹோம்ஸ் வந்து விசிட் பண்ணால் மட்டும்தான் நம்ம அங்கங்கே இருக்க நல்ல விஷயங்களை கொடுத்துக்க முடியும். இப்போ வி ஆர் ஸ்டார்டட் நியூலி வி ஸ்டார்டட் இன் காரைக்குடியில் வி ஸ்டார்டட் இன் டே கேர் சென்டர். நாங்கள் ஒரு டே கேர் சென்டர் ஸ்டார்ட் பண்ணோம் அங்கே இருக்க பீப்புள்ஸ்க்காக, காரைக்குடி பீப்புளுக்காக. ஸோ அதுவும் ஆல்மோஸ்ட் 40 பீப்புள்ஸ் இப்போ வந்து டெய்லி அட்டண்டன்ஸ் வருது. ஸோ அதுலேயும் பார்த்தீங்க அப்படின்னா எல்டர்லி பீப்புள் வரவங்க எல்லாம் ஒரு சைடு வந்து இட் இஸ் ஃபார் ஃபுட் அண்ட் ஷெல்டருக்காக வந்தாலும், ஃபுட் அண்ட் இதுக்காக வந்தாலும், அடுத்த வேலை பார்த்தீங்க அப்படின்னா இப்போ நிறைய அவங்களுடைய தனித்திறமைகள் வெளியே வரும். ஸோ அதனால வி ஹாவ் அவங்களோட இன்ஜினியரிங்ஸை வெளியே வரைச்சி அவங்களுக்கு நிறைய என்ன சொல்றது, நிறைய அவங்களுக்கு ஒரு இன்னோஸ் ட்ரைனிங் மாதிரி நம்ம கொடுக்குறோம். என்னன்னு பார்த்தீங்கன்னா ஒரு சின்ன பார்ட் செய்கிற மாதிரி, அதுக்கப்புறம் வந்து கேம்ஸ் மாதிரி வைக்கிறவங்களுக்கு, அதுக்கப்புறம் அவங்களே ஏதாவது ப்ராடக்ட்ஸ் மேக் பண்ணி அதை செல் பண்ண முடியுமான்னு பார்க்குறோம். இந்த மாதிரி நிறைய ஆக்டிவிட்டீஸ்லாம் நம்ம கேரி அவுட் பண்ணிட்டு இருக்கோம். ஸோ இதெல்லாம் ஒரு சைட் ஆஃப் ஹெல்த்தில் இருந்தாலும் அப்படின்னா இப்போ நிறைய ஓல்டேஜ் ஹோம்ஸில் கொஞ்சமாக தான் இருக்கீங்க. மற்ற பீப்புள் எல்லாமே எல்டர்லி பீப்புளாக நிறைய ஜாயின் பண்ணதுனால சில இம்பார்ட்டன்ட் பாயிண்ட்ஸ் நம்ம டிஸ்கஸ் பண்ணுவோம். ஒரு பாயிண்ட் அப்படின்னு பார்த்தீங்கன்னா கவர்மெண்ட் சைடில் இருக்க ஃபெசிலிட்டி. நிறைய பேருக்கு 108 தெரியும். 108 தெரியும்ல. 108 வார் எதுக்கு? அவ்வளோ பேருக்கு 108 பற்றி தெரியும். 108 எதுக்கு கால் பண்றோம்? எமர்ஜென்சி ஹெல்ப்லைன் ஃபார் கெட்டிங் ஆம்புலன்ஸ். கெட்டிங் ஆம்புலன்ஸ், கரெக்ட். ஸோ இந்த 108 இல்லாம 104 எத்தனை பேருக்கு தெரியும்? பிளட் சேவைக்காக யூஸ் பண்றாங்க. மற்றபடி பிளட் தேவைக்காக இப்ப அட் பிரசன்ட் யூஸ் பண்றது மாதிரி கேள்விப்பட்டாங்க. ரைட். தென் வந்து இந்த MCH மதர் டு சைல்டு ஹெல்த்ல எதுவும் ப்ராப்ளம்னாலும் அந்த இது கால் பண்ணுவாங்க 104. கரெக்ட். ஆக்சுவலா 104 கொண்டு வந்து ஒரு ஹெல்ப்லைனா வச்சிருக்காங்க கவர்மெண்ட் அப்படின்ற ஐடியா இருக்கு சார் எனக்கு. யா, கரெக்ட். இட் இஸ் a மெடிக்கல் ஹெல்ப்லைன் ஃபார் கவர்மெண்ட் சைட். இதுல பாத்தீங்க அப்படின்னா இதுக்கே ஒரு நிறைய அவேர்னஸ் இல்லை. இந்த 104 பாத்தீங்கன்னா பிளட் தேவைப்படுறது மட்டும் ஃபாஸ்டா ரீச் ஆச்சு. அது ஆக்சுவலா முன்னாடி ஸ்டார்ட் பண்ணதுக்கான காரணம் என்னன்னு பாத்தீங்கன்னா இது மெடிக்கல் ஹெல்ப்லைன் 24/7 ஒரு டாக்டர் வந்து ஆன்லைன்லயே இருப்பாங்க. ஓகேங்களா? இப்போ அடிஷ்னலா பாத்தீங்க அப்படின்னா சைக்காலஜிஸ்ட் ஆன்லைன்ல இருக்கிறாங்க, சித்தா இருக்கிறாங்க, ஒரு நாள் ஹோமியோபதி இருக்காங்க. இந்த மாதிரி ஆல்டர்னேட்டிவ் மெடிசன்ஸும் அவங்க கொண்டு வந்திருக்காங்க. ஓகேங்களா? இது நிறைய பேருக்கு தெரியும். ஆமா, இப்ப இருக்காங்க மேடம். இப்ப அட் பிரசன்ட் இருக்காங்க. ஸோ அதனால நம்ம வந்து ஏதாவது ஒரு ஓல்டேஜ் ஹோம் இல்லை எனி எமர்ஜென்சி இன் அவுட் ஆஃப் ஹோம், ஸோ ஒரு ஆம்புலன்ஸ் ரீச் பண்ணணும் அப்படின்னா இப்போ ஒரு டாக்டர் ரீச் பண்ணணும், நம்ம ஒரு மெடிசன் கையில் வச்சுட்டோம், அந்த மெடிசனை சாப்பிட தெரியல, எப்படி சாப்பிடணும், எந்த டோசேஜ் சாப்பிடணும், இதை பற்றி தெரியலனா கூட நம்ம கால் பண்ணோம் அப்படின்னா அவங்க அதுக்கான கிளியர் இன்ஸ்ட்ரக்ஷன்ஸ் கொடுப்பாங்க. ஸோ இது வந்து இன்டகிரேட்டட் டு 108. ஸோ அதனால திடீர்னு ஏதாவது எமர்ஜென்சி நம்ம டாக்டர்கிட்ட கேட்டால் கூட கேட்டுக்கிட்டே இருக்கும்போது அவங்களுக்கு எமர்ஜென்சி இருக்குது அந்த பேஷண்ட்டுக்கு அப்படின்னா உடனே அவங்க 108 அனுப்ப முடியும். ஸோ இது இட்ஸ் இன்டகிரேட்டட் ஹெல்ப்லைனாக கொண்டு வந்திருக்காங்க. ஸோ அதனால 104 தயவுசெய்து சில ஹெல்ப்லைன்ஸ் நம்பர்ஸை நம்ம எப்பவுமே கேர் கிவர்ஸ் ஆஃப் ஓல்டேஜ் ஹோம்ஸ் இருந்தாலும் சரி, இல்லை இண்டிவிஜுவல்ஸ் வீட்டில் இருந்தாலும் சரி, தயவுசெய்து எமர்ஜென்சி நம்பர்ஸ் எல்லாம் கொஞ்சம் பெருசாக எழுதி ஒரு டைரியிலையோ இல்லை வந்து ஒரு கேலண்டர் மாதிரி அதில் ஒரு நோட் மாதிரி வச்சு அதை வந்து நோட் பண்ணுங்க. ஸோ அதில் முக்கியமான நம்பர்ஸ் எல்லாம் நோட் பண்ணி வைங்க. அதே மாதிரி நிறைய பேருக்கு ஃபோன் எவ்வளோ பேர் யூஸ் பண்ணுறீங்கன்னு தெரியல. ஸ்மார்ட் ஃபோனில் அதில் ஸ்க்ரீன் சேவர் மெசேஜ்னு ஒன்று இருக்குது. தெரியுமா எவ்வளோ பேருக்கு? ஸ்க்ரீன் மெசேஜஸ்ன்னு, லாக் ஸ்க்ரீன் மெசேஜ்னு சொல்லிட்டு. ஸோ உங்களுக்கு தேவையான ஒரு கிரிட்டிக்கல் இன்ஃபர்மேஷன், சே ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு எமர்ஜென்சி நம்பரோ எமர்ஜென்சி கான்டாக்டோட பேரோ ஃபோன் நம்பரை வந்து நீங்க அந்த லாக் ஸ்கிரீன் மெசேஜா இது பண்ணிருந்தாலும் எமர்ஜென்சி டைம்ல இப்ப எல்லாரும் பேட்டர்ன் வச்சிருக்காங்க, பின் எல்லாம் வச்சிருக்காங்க போன்ல. அதை அன்லாக் பண்ணி எப்படி ரீச் பண்றதுன்றதுதான் இன்னைக்கு நிறைய ப்ராப்ளமாவே இருக்கு. அதை தவிர்க்கிறதுக்கு என்ன பண்ணலாம் அப்படின்னா இந்த லாக் ஸ்கிரீன் மெசேஜை போட்டு அதுல இதான் என்னோட எமர்ஜென்சி கான்டாக்ட், இதான் அவங்களுடைய பேருன்னு அவங்க நேம் அண்ட் போன் நம்பர் போட்டிருந்தோம் அப்படின்னா ஏதாவது ஒரு எமர்ஜென்சி டைம்ல கூட இருக்கவங்களுக்கோ இதை வந்து அவங்களை வேகமா ரீச் பண்றதுக்கு ரொம்ப உதவியா இருக்கும். கரெக்ட், எக்ஸாக்ட்லி. இது ஏன் அப்படின்னு பாத்தீங்கன்னா நிறைய பேர் வந்து வீட்டுல இருந்து இப்போ எஸ்பெஷலி சம்மர் சீசன்ல வெளியே போகும்போது டீஹைட்ரேட் ஆகிறதுக்கு நிறைய சான்சஸ் இருக்கு. ஸோ அதனால நிறைய பேர் மயங்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கு. இந்த மாதிரிலாம் இருக்க சமயத்துல எல்லாருமே எடுத்து பாக்குறது ஃபோன். முன்னாடி மாதிரி இருந்ததுன்னா பட்டன் ஃபோன்ஸ் இருந்தா டக்குன்னு என்ன பண்ணுவாங்கன்னா அதை அமுக்கிட்டு ஸ்டார் அமுக்கிட்டு பட்டன் லாக் எடுத்துட்டு டக்குன்னு அதில் போட்டிருக்க நம்பரை வச்சு யாராவது ஒரு எமர்ஜென்சிக்கு ஃபோன் பண்ணுவாங்க. இப்போ இருக்க பட்டன் லாக்கோ இல்லை நம்பர் லாக்கோ இருந்ததுன்னா ஃபோன் பண்ண முடியல யாருக்கும். ஸோ அவங்களோட இன்ஃபர்மேஷனை வந்து ரீச் பண்ணுறதுக்கே ரொம்ப கஷ்டமா இருக்கு. அது இல்லாமல் இப்போ அட்ரஸிங் ஆஃப் எல்டர்லி, அட்ரஸிங் ஆஃப் பீப்புள்ஸ் இன் தி ரோட் சைடு வந்து ரொம்ப குறைவு தான். இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் பார்த்தீங்க அப்படின்னா ஒரு சின்ன ஒரு சினாரி எடுத்துக்கோங்க. ஒரு குழந்தை ஒரு பஸ் ஸ்டாப்ல தனியாக நின்றுட்டு இருக்குன்னு வச்சுக்கிங்களேன். அட்ரஸ் பண்ணுறது வந்து வித்தின் 15 மினிட்ஸில் அட்ரஸ் பண்ணிக்குவாங்க யாராக இருந்தாலும். நீங்கள் பார்த்துருக்கீங்களா?
ஏன் அப்படின்னா அந்த குழந்தை தனியா இருக்கு அப்படின்றதுனால உடனே என்ன பண்ணுவாங்க, எங்கேருந்து வந்தீங்க, ஏதா வந்த பாப்பா அப்படின்னு சொல்லி கேட்டுட்டு அந்த இன்ஃபர்மேஷன் போடுறாங்க. அதே ஒரு எல்டர்லி நல்லா இருந்தாலும் சரி, நல்லா இல்லைனாலும் ஒருத்தர் மயங்கி இருந்தாருன்னு வச்சுங்களேன், அவர் உண்மையிலே ஹெல்த் இஷ்யூக்காக மயங்கி இருந்தா கூட யாருமே கண்டுக்க மாட்டாங்க. ஈவன் 1 hour ஆனா கூட அவரை பத்தி யாரும் கண்டுக்கவே மாட்டாங்க. ஸோ அதனுடைய மோஸ்ட் ஆஃப் த கான்செப்ட் டைம் அவங்க பாத்தீங்க இக்னோர் கூட அப்படின்னா பண்ணிடுறாங்க. அவங்க ரைட், ஏதாவது எக்ஸாக்ட்லி சார், எக்ஸாக்ட்லி. சாஃப்ட்வேர் போர்டு படுத்திருப்பாங்க அப்படி இக்னோர் பண்ணிடுறாங்க. எக்ஸாக்ட்லி. அது அதனுடைய ஒரு அட்டென்ஷன் சீக்கிங், அதாவது வந்து நம்ம ரெஸ்பான்ஸ் டைம் பாத்தீங்கன்னா இது பொதுவாகவே நம்மகிட்டே இருக்கக்கூடாது. ஈவன் நான் கூட எடுத்துக்கலாம், ஒரு குழந்தைக்கு கொடுக்குற, நம்மளே எடுத்துக்கிட்டா கூட ஒரு சின்ன குழந்தைக்கு கொடுக்குற இம்பார்ட்டன்ஸ் நம்ம எல்லாருக்குமே கொடுக்கறது இல்லை. ஈவன் ஒரு லுனாட்டிக் பர்சன் கூட, ஒரு மென்டலி இல் பர்சன் கூட நமக்கு இருந்தா கூட ரோட்ல யாருமே அட்ரஸ் பண்றது இல்லை. ஸோ அதுக்கான நீடை வந்து அட்ரஸ் பண்றதுல, அதுக்கு எங்க கால் பண்ணணும் அப்படின்னு தெரியறது இல்லை. ஸோ இது மாதிரி நிறைய சேனல்ஸ் ப்ராப்ளம்ஸ் இருக்கு. ஸோ அதனால எனி எல்டர்லி யாராவது இருந்ததுன்னா அந்த ஸ்க்ரீன் லாக் மெசேஜை போடுங்க. மேடம் சொன்ன மாதிரி கரெக்டாக சொன்னாங்க, ஸ்க்ரீன் லாக் மெசேஜ்னு உங்கள் ஃபோனில் செட்டிங்ஸில் வரும். அதில் போயிட்டு நீங்கள் வந்து உங்களோட எமர்ஜென்சி நம்பரை டைப் பண்ணணும். அதை கூட எப்படி சொல்லணும்னா, உங்களோட எமர்ஜென்சியோட உங்கள் சன்னோட பேர் ராஜான்னு வச்சுக்கலாம். ஒரு எக்ஸாம்பிள், ராஜாவோட ஃபோன் நம்பர்னா ராஜான்னு டைப் பண்ணக்கூடாது, சன்னுன்னு போட்டு தான் டைப் பண்ணணும், ஒய்ஃப்னு போட்டு தான். ஸோ அப்போ தான் எடுத்து பார்க்குறவருக்கு ஒய்ஃபு ஓகே நம்பர், அவங்களோட நம்பர் அப்படின்னு தெரியும். சன்னுன்றவங்க ரிலேஷன்ஷிப்பை வச்சு தான் சீக்கிரமாக ரீச் பண்ணுறதுக்கு வாய்ப்புகள் அதிகமாக இருக்குது. ஸோ அதனால் இதை ஒரு மெசேஜாக தயவுசெய்து எல்டர்லி, தயவுசெய்து உங்களுடைய சர்க்கிளில் இருக்கவங்க எல்லாருக்கிட்டையும் இந்த ஸ்க்ரீன் லாக் மெசேஜை பற்றி அவேர்னஸ் கொடுங்க. இதுக்கான ஒரு வீடியோ இருக்குது, சார் கூட நான் அனுப்புகிறேன், ஒரு குரூப்பில் போடுவார் உங்களுக்கு. ஸோ நிறைய ஃபோன்ஸ் எல்டர்லி பொறுத்த வரைக்கும் நிறைய டாக்டர்ஸ் இருக்காங்க, அவங்களுக்கே தெரியும். இன்னைக்கு வந்து நிறைய, இப்போ ரீசெண்டாக போலீஸ் டிபார்ட்மெண்ட்லேருந்து எங்களுக்கு ஒரு சர்வே அனுப்புனாங்க October 1 அன்னைக்கு. என்ன சர்வேன்னு பார்த்தீங்கன்னா, ஒரு வித்தியாசமான சர்வே. என்னென்னா, ஆன்லைன் கேமிங்கில் எல்டர்லி பீப்புள் எவ்வளோ பேர் சார் இன்வால்வ்டாக இருக்கிறாங்க, அவங்ககிட்ட ஒரு சர்வே எடுக்கணும் அப்படின்னு சொன்னாங்க. எங்களுக்கே ஒரு சர்ப்ரைஸாக இருந்துச்சு. என்ன சார் இந்த மாதிரி ஒரு கேமிங் பற்றி, ஆன்லைன் கேமிங் பற்றி இல்லை கேமிங் பற்றி ஒரு சர்வே எடுக்கணும்? இல்லை சார், நிறைய பேர் யூசர்ஸ் இருக்காங்க, அது வந்து ஒரு டேட்டா வந்திருக்கு, அதை பற்றி ஒரு சர்வே எடுக்கணும் அப்படின்னாங்க. ஸோ அதில் பார்த்தீங்கன்னா நிறைய எல்டர்லி இப்போ வந்து அவங்களோட பொழுதுபோக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு டிவி எல்லாம் இப்போ விட்டுட்டாங்க. நிறைய பேர் கேமிங் விளாட ஆரம்பிச்சிட்டாங்க, நிறைய பேர் யூடியூப்ல அதிகமாக இருக்காங்க. ஸோ இதை பற்றி அவங்க சர்வே பண்ணிட்டாங்க, எவ்வளோ நேரம் அவங்க டெய்லி பார்க்குறாங்க, டெய்லி எவ்வளோ நேரம் அதில் செலவிடுறாங்க, அதனால என்ன அவங்களுக்கு வந்து மென்டல் ப்ரெஷர்லேருந்து அவங்க வெளியே வராங்க. ஸோ இது மாதிரி ஒரு செட் ஆஃப் கொஸ்டினஸ், ஒரு 22 செட் ஆஃப் கொஸ்டினஸ் கேட்டிருந்தாங்க. அதுக்கு நிறைய ரெஸ்பான்ஸ் அதை ரிசீவ் பண்ண சொன்னால் நாங்கள் சீனியர்ஸ் அசோசியேஷன்ஸ் எல்லாருமே அனுப்பி அதில் வந்து நிறைய ரெஸ்பான்ஸ் எல்லாம் அவங்களுக்கு வந்துச்சு. அதில் பார்த்தீங்க அப்படின்னா சர்ப்ரைஸ்ட் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அந்த டேட்டாலாம் இன்னும் கொஞ்சம் நாளில் வரப்போகுது. நிறைய ரெஸ்பான்ஸ் எல்டர்லிகிட்டேருந்து வந்தது பார்த்தீங்க அப்படின்னா, நிறைய பேர் பார்த்தீங்கன்னா கேமிங்கில் தான் அதிகமாக சொல்லியிருந்தாங்க. யூடியூப்பை விட அதிகமாக பார்த்தீங்கன்னா கேம் நிறைய விளாடுவோம் சார், இந்த பொதுவாக சீட்டு அந்த கேமிங் நிறைய பேர் விளாட்றாங்க. அதுக்கப்புறம் பார்த்தீங்க அப்படின்னா இன்னொரு எல்டர்லி இதுன்னு சொன்னாங்க, நாங்கள் வந்து ரைடு ஓடுற மாதிரி ஒரு கேம் இருக்குது, அது நிறைய பேர் விளாட்றோம் அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. இன்னொரு பேர் என்ன சொல்லியிருந்தாங்கன்னா, செஸ் அதிகமாக விளாட்றோம், கேரம் போர்டு அதிகமாக விளாட்றாங்க. இந்த மாதிரி வந்து கேம்ஸ் நிறைய இருக்குது. ஸோ ஆன்லைன் கேமிங்கை வந்து இனிமேல் சரியாக அட்ரஸ் பண்ணணும், எல்டர்லிக்காக டிசைன் பண்ணணும் அப்படின்ற மாதிரி யோசிக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு தே ஹவ் டெரைவ்டு சம் டேட்டாஸ். ஸோ இது ஒரு பெரிய ஏஐயோட இது ஒரு டேட்டா கிடைச்சது வந்து ஏஐக்கு. மேடம் சொன்ன மாதிரி ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ் அனைவருக்கும் அதே மாதிரி ஏஐயில் ஒரு மிகப்பெரிய டூல் எல்டர்லிக்கு இது வரணும் அப்படின்றது. அது மாதிரி அடுத்தது பார்த்தீங்க அப்படின்னா, ஒரு சில கான்செப்ட் வந்து புதுசாக இப்போ கவர்மெண்ட் இன்னும் கொஞ்சம் நாளில் கொண்டு வருவாங்க. அதில் பொதுவாக பார்த்தீங்கன்னா எல்லா இடத்துலையும் வந்து ஓல்டேஜ் ஹோம், இப்போ மேடம் சொன்ன மாதிரி ஆயுஷ்மான் பாரத்தில் எவ்வளோ பேர் ஆப்பா கார்டை பற்றி தெரியும்? ABHA கார்டு, அப்பா கார்டு எல்லாம் கிரியேட் பண்ணியாச்சா? பண்ணியாச்சு சார். இதுல எவ்வளவு பேர் கிரியேட் பண்ணிருக்கீங்க? யாருக்காவது தெரியுமா இந்த ஆயுஷ்மான் பாரத் ஹெல்த் தாரிட்டி கார்டு? தெரியாதுங்க சார். இது தெரியல. இது வந்து ஈவன் குழந்தை கூட எடுக்கலாம், நிறைய பேர் அப் டு எவ்வளவு ஏஜ் வேணாலும் எடுக்கலாம். இது என்னன்னா ஒன்லி ஆதாரை மேட்ச் பண்ணி எடுக்கக்கூடிய கார்டு இது. ஸோ இது வந்து ஆயுஷ்மான் பாரத்ல உள்ள போனீங்கன்னா ஹெல்த் ஐடென்டிட்டி கார்டு இருக்கும், அது உள்ள போய் நம்ம ஆதார் நம்பரை டைப் பண்ணா போதும், நம்ம ஃபோனுக்கு ஒரு OTP வரும். அந்த OTP எடுத்து போட்டிங்கன்னா அந்த ஆதார்ல இருக்க போட்டோவே கிரியேட் பண்ணி இந்த கார்டு ஜென்ரேட் ஆகிடும். அதை நம்ம பிரிண்ட் அவுட் எடுத்து வச்சுக்கணும். இது எதுக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இப்போ கவர்மெண்ட் ஹாஸ்பிட்டல்ஸ் எல்லா கவர்மெண்ட் ஹாஸ்பிட்டல்லையும் இந்த கார்டை கிரியேட் பண்ணி அந்த கார்டுக்கான நம்பரை உங்கள் நோட்டில் எழுதுறாங்க, அந்த நோட்டுக்கு மேலேயே எழுதுறாங்க. ஏன் அப்படின்னா, இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் ஒருத்தர் நான் இருக்கேன், இப்போ இங்கே ஒரு 10 வருஷம் வேலை செய்கிறேன்னு வச்சுக்கோங்க. நான் இங்கே வந்து கவர்மெண்ட்டில் ஹாஸ்பிட்டலில் இல்லை வந்து PHCலையோ பிரைமரி ஹெல்த் சென்டர்லையோ எங்கேயாவது ஒரு இடத்துல ட்ரீட்மெண்ட் பார்க்குறேன்னு வச்சுக்கோங்க. அப்புறம் நான் என்ன பண்ணேன், இன்னொரு ப்ராப்ளத்துக்காக வேற இடத்துல போய் ட்ரீட்மெண்ட் பார்க்குறேன், அப்புறம் இன்னொரு இடத்துல ப்ரைவேட்ல போய் ட்ரீட்மெண்ட் பார்க்குறேன். இந்த மாதிரி வெரைட்டி ஆஃப் டாக்டர்ஸை நான் பார்க்குறேன். ஆனால் எனக்கு வந்து ஒரு 1 year கழிச்சு, ஒரு 2-3 years கழிச்சு நான் என்ன பண்ணேன், இன்னொரு ஸ்டேட்டுக்கு மைக்ரேட் ஆகிறேன். இப்போ ஹைதராபாத்ல வேலைக்காக போயிடுறேன்னு வச்சுக்கோங்க. அப்போ என்ன திரும்ப பழையசுலேருந்து இந்த டேட்டா விட்டுட்டு பழையசுலேருந்து ரெக்கார்ட் ஆரம்பிப்பாங்க. ஸோ அந்த மாதிரிலாம் இருக்கக்கூடாதுன்னு சொல்லிட்டு கவர்மெண்ட் என்ன பண்ணியிருக்காங்க அப்படின்னா, ஒரு ஹெல்த் ரெக்கார்டை ஆன்லைனில் மெயின்டைன் பார்த்துக்காக இந்த கார்டை வந்து டிசைன் பண்ணி ஒரு நம்பரை வந்து டிசைன் பண்ணியிருக்காங்க. எல்லாருக்கும் யூனிக் நம்பர் டிசைன் ஆகும் ஆதார் மாதிரியே.
ஸோ இந்த நம்பரில் நம்மளோட டேட்டாஸ் எல்லாமே கவர்மெண்ட் ஹாஸ்பிட்டலில் இப்போதைக்கு கவர்மெண்ட் என்ன பண்ணியிருக்காங்க அப்படின்னா, நம்ம கவர்மெண்ட்டில் பார்க்குற எல்லா டேட்டாவும் அதில் அப்லோட் பண்ணுறாங்க. என்ன ட்ரீட்மெண்ட் பார்த்துருக்கோம், என்னென்ன ஹாஸ்பிட்டலில் எந்தெந்த டேட்டில் பார்த்துருக்கோம், என்ன டைப் ஆஃப் ட்ரீட்மெண்ட் பார்த்துருக்கோம் அப்படின்னு சொல்லி. இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் நம்ம எங்கேயோ இடத்துல டெல்லி போகிறோம், அங்கே ஏதோ ஒரு சிக்காயிடுறோம் அப்படின்னு வச்சுங்களேன். இந்த நம்பர் இருந்ததுன்னா இந்த நம்பரை போட்டு பார்த்தாங்க அப்படின்னா இந்த ட்ரீட்மெண்ட்ஸ்லாம் ஏற்கனவே அவங்க பார்த்துருக்குறாங்க. ஸோ இதெல்லாம் இருக்குது, அவருக்கு கார்டியாக் இருக்குது, ஐ சர்ஜரி பண்ணியிருக்காரு, இந்த மாதிரி விஷயங்கள்லாம் இருக்குது அப்படின்றத டேட்டாக்காக இதை கொண்டு வராங்க. இது வந்து வெரி யூஸ்ஃபுல் கார்டு. இன்னும் கொஞ்சம் நாளில் ப்ரைவேட்லேயும் எம்பேனல் பண்ணிட்டாங்க அப்படின்னா நம்ம ஹெல்த் ஐடென்டிட்டி கார்டை வந்து கவர்மெண்ட்ல ஆன்லைனில் கொண்டு வர மாதிரி ஒரு சிஸ்டம் கொண்டு வந்திருக்காங்க. ஸோ இது கூடவே வயோ வந்தனா கார்டு, இட்ஸ் ஆயுஷ்மான் பாரத்ல இது கொஞ்சம் அட்வான்ஸ் மாடல், 70 and above, அதாவது வந்து எல்டர்லி பீப்புளுக்கு 70 and above ஹெல்த் இன்சூரன்ஸ்க்காக கொண்டு வரப்பட்ட கார்டு. பட் அட் பர்சன்ட் நம்ம கவர்மெண்ட்ல பார்த்தீங்கன்னா சிஎம்ஹெச்எஸ் சீஃப் மினிஸ்டர் ஹெல்த் இன்சூரன்ஸ் கார்டோட இதை எம்பேனல் பண்ணியிருக்கிறதுனால நம்மளுக்கு அந்த கார்டே போதுமான கார்டு. ஸோ இந்த கார்டை வாங்கி இதில் நிறைய கொஸ்டின் இது வாங்கலாமா வாங்கக்கூடாதா அப்படின்னு சொல்லிட்டு. இதில் வாங்கக்கூடாது, யாரெல்லாம் வாங்கக்கூடாது அப்படின்னா ஏற்கனவே கவர்மெண்ட் பென்ஷனராக இருக்கிறவங்க, கவர்மெண்ட்ல ஏற்கனவே இன்சூரன்ஸ் ஸ்கீம்லலாம் அவங்க இன்பில்ட் ஆயிருப்பாங்க பென்ஷனர்ஸ், அவங்க வாங்கக்கூடாது. ஏன் அப்படின்னா வாங்கினாங்க அப்படின்னா இது ஒன்று ஒர்க் அவுட் ஆகும், இல்லைன்னா அந்த இன்சூரன்ஸ் கேன்சல் ஆகும். ஸோ ஏதாவது ஒன்று தான் ஒர்க் அவுட் ஆகும். ஸோ அதனால ஏதாவது ஒன்று தான் வச்சுக்க முடியும். அதனால கவர்மெண்ட் பீப்புளுக்கு வி ஆர் நாட் அட்வைஸ் டு டேக் திஸ் வயோ வந்தனா கார்டு. ஸோ ப்ரைவேட் பீப்புள் அவங்களுக்கு வந்து ஒரு சிஸ்டம் இல்லை அப்படின்னும் போது இதை எடுத்துக்கலாம். ஏன் அப்படின்னா இது வந்து மற்ற கவர்மெண்ட்ல இது வந்து மற்ற ஸ்டேட்ல இப்போதைக்கு எப்படி பண்ணுறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஆக்சுவலாக பார்த்தீங்கன்னா 70-30 ஷேர் கொடுக்கணும். அதாவது ஒரு ட்ரீட்மெண்ட் வந்து ஒரு ப்ரைவேட் ஹாஸ்பிட்டலில் ஒரு எல்டர்லி பீப்புள் போய் பார்த்தாங்க அப்படின்னா 30% தான் அவர் வந்து பே பண்ணணும், 70% வந்து கவர்மெண்ட் பே பண்ணணும். அட் பர்சன்ட் சில ஸ்டேட்ல 50-50 வருது, சில பேர்ட்ட 70-30 வருது, 40-50 வருது. அது மாதிரி நிறைய ஸ்டேட்ல வந்து அக்ராஸ் லெவலில் கொஞ்சம் வேற இருக்கு. பட் இந்த இன்சூரன்ஸ் வந்து முழுமையாக இப்போ கவரேஜ் இந்த ஆயுஷ்மான் பாரத்தோட வெப்சைட் இருக்கு, அதில் போய் பார்த்தீங்கன்னா இது வரைக்கும் எவ்வளோ பேர் கார்டு வாங்கியிருக்காங்க, டோட்டல் நம்பர் ஆஃப் கார்டு என்ரோல் பண்ணுது, எவ்வளோ பேர் இந்த கார்டு மூலிமா பெனிஃபிட் ஆயிருக்காங்க, எவ்வளோ பேர் சர்ஜரி பண்ணியிருக்காங்க, எந்தெந்த ஹாஸ்பிட்டல்லாம் எம்பேனல்ல இருக்கு. ஸோ இந்த லிஸ்ட் எல்லாமே அந்த கார்டில் டீட்டெயில்ஸில் இருக்குது. ஸோ அதனால் கார்டு வாங்கணுன்றது வந்து கட்டாயம் வாங்கி வச்சுக்கலாம். ஸோ இன் பிட்வீன் நம்மளுக்கு ஏதாவது வந்துச்சு சிஎம்எஸ் ஸ்கீமில் இது அடிஷ்னலாக இருந்தாலும் இந்த கார்டும் செல்லுன்னு சொல்லிட்டாங்க அப்படின்னா இது ரொம்ப பெரிய யூஸ்ஃபுல்லாக இருக்கும் சீனியர் சிட்டிசனுக்கு 70 and above இருக்கும். அப்புறம் நிறைய பேருக்கு சீனியர் சிட்டிசன் சைடில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா இப்போ ஓல்டேஜ் பென்ஷன் தராங்க. இதெல்லாம் கவர்மெண்ட் ஸ்கீமை பற்றி, ஏன்னா எல்லாருமே ஹெல்த்தை பற்றி பேசியிருப்பாங்க உங்களுக்கு, அதனால தான் இந்த ஸ்கீம்ஸை பற்றி இருக்கக்கூடிய மற்ற விஷயங்களை பற்றி பேசுகிறேன். ஸோ கவர்மெண்ட் ஸ்கீம்ஸை வந்து பார்த்தீங்க அப்படின்னா இந்த ஓல்டேஜ் பென்ஷன் 1200 இப்போ நம்ம கவர்மெண்ட்டில் கொடுத்துட்ருக்காங்க. ஸோ இது வந்து ஒரு யூனிவர்சல் டிமாண்ட் இருக்குது. என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா வி ஹேவ் டாடா இன்ஸ்டியூட் ஆஃப் சோஷியல் சயின்ஸோட சேர்ந்து வி ஹேவ் ரிசர்ச் பண்ணியிருக்கிறோம். இதெல்லாம் அக்ராஸ் இந்தியாவில் எனி எல்டரி பீப்புள் 60 and above ஆயிட்டாங்கனாவே அவங்களுக்கு வந்து 2000 rupees வந்து பண்ணணும் இன்சூரன்ஸ், அதாவது ஓஏபி ஓல்டேஜ் பென்ஷன் கொடுக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கோம். இது லாங் டைம் பெண்டிங் டிமாண்ட். ஸோ ஒரு வருஷம் யூனியன் பட்ஜெட் வரும்போது தான் நம்ம சொல்லிகிட்டே இருக்கிறோம். அதே மாதிரி ரெண்டாவது இன்சூரன்ஸ் ப்ரீமியம் இது வந்து கம்மி பண்ணணும். அதாவது இப்போ ஏற்கனவே டாக்டர்ஸ் எல்லாம் பேசினாங்க, ப்ரீ எக்ஸிஸ்டிங் டிசீஸ் இருந்ததுன்னா அதையும் கவர் பண்ணி அவங்க ப்ரீமியம் வந்து கம்மி பண்ணி கொடுக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு இப்போ நடுவில் ஒரு சின்ன ரூல் மட்டும் கொண்டு வந்தாங்க, ஜிஎஸ்டியை வந்து கம்மி பண்ணாங்க ஹெல்த் இன்சூரன்ஸ்க்கு. அதில் கொஞ்சம் ப்ரீமியம் கம்மியாச்சு. பட் இன்னுமே ஜிஎஸ்டி இல்லாமல் பண்ணணும் அப்படின்றது தான். மோஸ்ட் ஆஃப் தி ரிட்டையர்மெண்ட் ஹோம்ஸ், பெய்டு ஹோம்ஸ் வச்சுருக்கவங்க அவங்களுக்கு வந்து ஜிஎஸ்டி இன்னுமே அப்ளிகபிள் ஆகுது. ரிட்டையர்மெண்ட் ஹோமில் இருக்க எல்டர்லிக்கு அவங்க கொடுக்குற சர்வீஸ்க்கு, ரிட்டையர்மெண்ட் ஹோம் கொடுக்குற சர்வீஸ்க்கு ஜிஎஸ்டி வருது. ஸோ அதையுமே நம்ம எடுக்க சொல்லிட்டு இருக்கோம். ஏன்னா ரிட்டையர்மெண்ட் ஹோம்ஸாக இருந்தாலும் அவங்க எல்டர்லி வியூவில் வர்றதுனால ஸோ அவங்களுக்கு வந்து இன்கம் டேக்ஸ் ரிபேட்டாக அந்த ஜிஎஸ்டியை வந்து எடுக்கணும் அப்படின்னு சொல்லி நம்ம ரெக்கமெண்டேஷன்ஸ் கொடுத்துட்டே இருக்கோம். அதுக்கப்புறம் லாங் டைம் பெண்டிங், உங்களுக்கு எல்லாம் தெரியும், அந்த ரயில்வே கன்செஷன் எடுத்தாச்சு கவர்மெண்ட் சைட்லேருந்து, அதையும் நம்ம வந்து புஷ் பண்ணிகிட்டே இருக்கோம். இப்போ கூட லாஸ்ட் வீக் வந்து பூரியில் ஒடிசாவில் ஃபெடரேஷன் ஆஃப் ஆல் இண்டியா சீனியர் சிட்டிசன்ஸ் ஃபெடரேஷன் இருக்குது. அவங்க சீனியர் சிட்டிசன் சைடில் எல்லா ஸ்டேட்லேருந்தும் ரெக்கமெண்டேஷன் கொடுத்துருக்காங்க. இங்கே தமிழ்நாட்டிலேருந்து மெம்பர்ஸ் எல்லாம் போய் அவங்க வந்து அதுக்கு ஒரு ரெப்ரஸன்டேஷன் கொடுத்துட்டு வந்திருக்காங்க. திரும்ப ரிவோக் பண்ணணும், அட்லீஸ்ட் 60 years இல்லைனா கூட 65 நீங்கள் கொடுக்கணும், இது மேலே இருக்கவங்களுக்கு 50% கன்செஷன் கொடுக்கணும்னு சொல்லி தே ஹேவ் சப்மிட் தேர் ரெக்கமெண்டேஷன்ஸ், டிமாண்ட் எல்லாம் கொடுத்துட்டு வந்திருக்காங்க கவர்மெண்ட்டில். ஸோ இதெல்லாம் இப்போ அப்கமிங்காக போயிட்டு இருக்கக்கூடிய சில விஷயங்கள், கவர்மெண்ட் சைடில் போயிட்டு இருக்க விஷயங்கள். ஸோ நீங்கள் எல்லாம் கூட ஜாயின் பண்ணி யூ கேன் சென்ட் இட் யுவர் ட்ராம்ப். உங்களுக்கு ஏதாவது நல்ல சீனியர்ஸனுக்கு இதெல்லாம் வந்து அக்ராஸ் இந்தியாவில் நம்ம செய்யணும் அப்படின்னு நினச்சிங்க அப்படின்னா யூ கேன் சென்ட் திஸ் ரெக்கமெண்டேஷன் டு அஸ். ஸோ ஹெல்பேஜின் வெப்சைட்டில் நீங்கள் போஸ்ட் பண்ணலாம். அப்புறம் வி ஹேவ் ட்விட்டர் அண்ட் வி ஹேவ் அவர் இமெயில் ஐடி ஹெல்பேஜ் இதில் இருக்கும். ஸோ அதனால் உங்களோட ரெக்கமெண்டேஷன்ஸ் கூட போஸ்ட் பண்ணீங்க அப்படின்னா ஸோ அதை கூட நம்ம வந்து என்ன பண்ணலாம், இட்ஸ் அக்ராஸ், இட் இஸ் நாட் ஓன்லி ஃபார் இந்த செக்மெண்ட்னு கூட டோட்டல் எல்டர்லி பீப்புளுக்கு கவரேஜாக
அந்த டிமாண்ட் இருக்கணும். ஸோ அது மாதிரி இருந்தது அப்படின்னா அதை நம்ம கொண்டு போகிறதுக்கு வாய்ப்புகள் அதிகம். ஏன்னா டிமாண்ட் நிறைய எவ்வளோ வைக்கிறோமோ அவ்வளோ டிமாண்டுக்கு அட்லீஸ்ட் 5 of 10 கூட நமக்கு வந்துச்சு அப்படின்னா இட் இஸ் வெரி ப்ளஸ். ஸோ இதுதான் நம்ம நோக்கி போயிட்டுருக்கோம். ஆக்சுவலி இப்போ வந்து கவர்மெண்ட் சைடில் ரொம்ப கீனாக இன்ட்ரெஸ்டட் இன் ஹெல்த் சைடில் பார்த்தீங்கன்னா பாலியேட்டிவ் கேரை பற்றி டிஸ்கஸ் பண்ணிட்டு இருக்காங்க. ஸோ பாலியேட்டிவ் கேர் ரொம்ப இப்போ வந்து எமர்ஜ் ஆகக்கூடிய ஃபீல்டு. இந்தியாவில் பார்த்தீங்கன்னா அதோட ஸ்கோப்புன்னு சொல்ல முடியாது, இதோட நீட் ரொம்ப ஜாஸ்தி இருக்குது. ஸோ ஒரு பக்கம் கிராமப்புறத்தில் இருக்கவங்க பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி பாலியேட்டிவ் கேரில் இருக்க பேஷண்ட்ஸை பார்த்துக்க கூட ஆள் இல்லாமல் இருக்காங்க. ஸோ இது வந்து ரொம்ப அட்ரஸ் பண்ணக்கூடிய ஒரு இது. அதனால் நிறைய இடத்துல பார்த்தீங்க அப்படின்னா ஸோ என்ஜிஓஸ் ஒர்க் பண்ணுறாங்க, as well as கவர்மெண்ட் சைட்லேயே தேவை பாலியேட்டிவ் கேர் யூனிட்ஸ் எல்லாம் கொண்டு வந்திருக்காங்க. ஸோ இதையே நம்ம என்னன்னு சொல்லணும்னா கம்யூனிட்டி பாலியேட்டிவ் கேர் வந்து கொண்டு வரணும் அப்படின்னு சொல்லுவோம். பிகாஸ் வி ஒர்க்கிங் இன் புதுச்சேரி அண்ட் கடலூர் டிஸ்ட்ரிக்ட்ல கம்யூனிட்டி பாலியேட்டிவ் கேர், அதாவது டாக்டர்ஸ் அந்த பாலியேட்டிவ் கேர் டீம் என்ன பண்ணுவாங்க அப்படின்னா நேராக வீட்டுக்கே போய் அந்த எல்டர்லி பீப்புளை வந்து அவங்களுக்கு தேவையான ஹெல்த் அட்ரஸை கொடுத்துட்டு அவங்க சோஷியலாவோ அவங்களுக்கு சைக்கலாஜிக்கலாக இருக்கக்கூடிய கவுன்சிலிங் வந்து ஃபேமிலி பீப்புள் கொடுத்து நாங்கள் இருக்கிறோம் அவங்கள பார்த்துக்கிறதுக்கு, நீங்கள் அதனால் கூட வச்சு பார்த்துங்க அப்படின்ற அந்த சப்போர்ட்டை கொடுக்கணும். ஸோ அதுதான் ரொம்ப முக்கியம் இந்த கம்யூனிட்டி பாலியேட்டிவ் கேரில். இன்னைக்கு வந்து ரொம்ப ரொம்ப மச் நீடட் மாதிரி இந்த கம்யூனிட்டி பாலியேட்டிவ் கேர் போயிட்டுருக்கு. ஸோ இதை பற்றி கவர்மெண்ட்டும் டிஸ்கஸ் பண்ணிட்டு இருக்காங்க, இந்த பாலியேட்டிவ் கேரை வந்து இன்னும் எப்படியெல்லாம் கொண்டு போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு. ஓகே, ஓல்டேஜ் ஹோம்லேருந்து ஜாயின் பண்ணவங்களுக்காக ஒரு சின்ன இது மட்டும் சொல்லிடுறோம். இப்போ கவர்மெண்ட் ஆஃப் தமிழ்நாட்டிலையும் சரி கவர்மெண்ட் ஆஃப் இந்தியாவும் ரூல்ஸ் ஃப்ரேம் பண்ணியிருக்காங்க, ஓல்டேஜ் ஹோம் கைட்லைன்ஸ். ஸோ இதெல்லாம் இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ இந்த விஷயங்கள் பார்த்தீங்க அப்படின்னா பெரும்பாலும் மேனேஜ்மெண்ட்டுக்கு தான் தெரியுதே கண்டி, அங்கே இருக்க ஸ்டாஃப்ஸோ கேர் கிவர்ஸ்க்கோ தெரிய மாட்டேங்குது. ஸோ அதனால ரொம்ப முக்கியம் என்னன்னு பார்த்தீங்க அப்படின்னா எமர்ஜென்சி நம்பர்ஸை வந்து டிஸ்பிளே பண்ணுங்க உங்களுடைய நோட்டீஸ் போர்டில். எந்த டாக்டர்ஸ் எந்த டீமை வந்து நம்ம காண்டாக்ட் பண்ணோம் ஏதாவது ஒரு எமர்ஜென்சி வந்தா. ஸோ அதே மாதிரி வந்து என்னென்னலாம் ஹெல்ப்லைன் நம்பர்ஸ் இருக்குது 104 108 இப்போ பிளட்டுக்கு, மெடிக்கலுக்கு, அப்புறம் ஃபயருக்கு. ஸோ ஈவன் வந்து ஒரு பாம்பு வந்தால் கூட அதை பிடிக்கிறதுக்கு நமக்கு இதில் ஹெல்ப்லைன் இருக்குது தமிழ்நாடு கவர்மெண்ட்டில். ஸோ அதனால் நம்ம அந்த மாதிரி எல்லா நம்பர்ஸுமே நம்ம வந்து ரெடிமேடாக வச்சுருக்கணும். இது வந்து நிறைய பேர்கிட்ட நிறைய ஓல்டேஜ் ஹோம்ஸ் நான் போய் பார்க்கும்போது சொல்லிகிட்டே வருவேன், ஸோ இந்த மாதிரி ஓல்டேஜ் ஹோம்ஸ் போடுங்க மேடம் அப்படின்னு சொல்லிட்டு. ரெண்டாவது நிறைய ஓல்டேஜ் ஹோம்ஸில் லைசன்ஸு நீங்கள் பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு டி லைசன்ஸ் வாங்கணும். ஸோ அதுக்கப்புறம் ஃபயர் அண்ட் சேஃப்டி வாங்கணும். அதுக்கப்புறம் பார்த்தீங்க அப்படின்னா நம்மளுக்கு சானிடேஷன் வாங்கணும். இந்த லைசன்ஸ் எல்லாம் வாங்கி அதை டிஸ்பிளே பண்ணி வைக்கணும். ஸோ அதை டிஸ்பிளே பண்ண மாட்டாங்க. ஸோ அது ஒரு டிஸ்பிளே பண்ணணும்னு சொல்கிறோம். அப்புறம் ஒரு சஜஷன் பாக்ஸ் ஒன்று வந்து எல்லா ஓல்டேஜ் ஹோம்லும் ஒரு சஜஷன் பாக்ஸ் வைக்கணும், அது வந்து கம்பல்சரி மெயின்டைன் பண்ணணும் அப்படின்னு சொல்கிறோம். அதுக்கப்புறம் கேர் கிவருக்கு ஒரு ஸ்ட்ரெஸ் ஃப்ரீ ப்ரோக்ராம் வந்து எவ்ரி மந்த் வந்து கண்டக்ட் பண்ணணும். அதாவது வந்து கேர் கிவர்ஸ் இருப்பாங்க ஓல்டேஜ் ஹோம்ஸில், அவங்களுக்கு ஒரு ப்ரோக்ராம் ரன் பண்ண மாட்டாங்க எப்பவுமே. ஒரு அவுட் சோர்சிங்லேருந்து ஒரு பீப்புளை கூப்பிட்டு அவங்களுக்கு வந்து கேர் கிவருக்கு அவங்களுக்கு ஒரு என்டர்டைன்மெண்ட்டாலோ இல்லை வந்து அவங்களுக்கு வந்து ஒரு ஃப்ரீ பண்ணுற மாதிரி ஒரு ஸ்ட்ரெஸ் ஃப்ரீ ப்ரோக்ராம் வந்து அவங்களுக்கு கண்டிப்பாக வந்து மந்த்லி ஒன்ஸ் அட்லீஸ்ட் 3 months ஒன்ஸ் வந்து ஓல்டேஜ் ஹோம் இன்சார்ஜஸ் வந்து கண்டக்ட் பண்ணணும் இந்த ப்ரோக்ராம். ஏன்னா அது ரொம்ப அவங்கள பூஸ்டப் பண்ணணும், அடுத்த லெவலுக்கு கொண்டு போகும். ஸோ அதே மாதிரி எவ்ரி மந்த் பார்த்தீங்க அப்படின்னா வீக்லி 15 days வந்து எல்டர்ஸோட நம்ம மீட்டிங் வைக்கணும், கமிட்டி மீட்டிங் வைக்கணும். எல்டர்ஸ் வெல்ஃபேர் கமிட்டின்னு நம்ம ஓல்டேஜ் ஹோம்ஸ்லேயே இல்லை வந்து நம்ம ஏரியாஸ்லேயே இருக்கக்கூடிய குரூப்ஸில் வந்து ஸ்டார்ட் பண்ணி அந்த ஒரு எல்டர்ஸ் கமிட்டி மீட்டிங்கில் அவங்களோட வியூஸை சொல்லி இது ஓல்டேஜ் ஹோம்ஸில் என்னென்னலாம் சேஞ்ச் பண்ண முடியும், மெனுவில் என்ன சேஞ்ச் பண்ண முடியும், ஸோ இன்ஃப்ராஸ்ட்ரக்சரில் என்ன சேஞ்ச் பண்ண முடியும், ஸோ இல்லை என்னென்ன ப்ராப்ளம்ஸ் இருக்குன்னு தெரிஞ்சு அதை வந்து அட்ரஸ் பண்ண பார்க்கணும். இதெல்லாம் வந்து ஓல்டேஜ் ஹோம்ஸில் சில ஓல்டேஜ் ஹோம்ஸில் வி சி தட் இட் இஸ் இன் தி மிஸ்ஸிங் கேட்டகரி. ஸோ அதனால் அதில் தான் நம்ம வந்து ரொம்ப கான்சன்ட்ரேட் பண்ணணும். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இப்போ நிறைய அட்வான்ஸ் மாடல் ஒருத்தர் ஒரு மாடல் சொல்லிகிட்டே இருக்கிறாங்க. ஸோ எல்லாமே வந்து இட் இஸ் எதெல்லாம் நம்ம எல்டர்லி பீப்புளுக்கு நம்ம ஒர்க் பண்ணுறோம் அப்படின்மா, எதெல்லாம் நம்ம ஓல்டேஜ் ஹோமுக்கு எதெல்லாம் அடிக்குவேட்டாக நம்மளுக்கு தேவைப்படுது அப்படின்றத பார்த்து அதெல்லாம் நம்ம வந்து இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் ஆகட்டும் இல்லை வந்து நம்ம கேர் கிவருக்கு கொடுக்கக்கூடிய அந்த ரோல் ஆகட்டும், ஸோ எப்படி அவங்களை செலக்ட் பண்ணணும், எப்படி இந்த ட்ரைனிங் கூட எடுத்தீங்க அப்படின்னா இந்த ட்ரைனிங் 3 months நம்ம கம்ப்ளீட்டாக முடிக்கும் போது நம்ம ஒரு வெல் வெர்ஸ்டாக ஜீரியாட்ரிக் கேர் கிவர்ஸாக ட்ரைன் பண்ணலாம். இது வந்து இட் இஸ் நாட் ஏ ட்ரைனிங், இட் இஸ் ஏ டிஓடி மாதிரி, இட் இஸ் ஏ ட்ரைனர்ஸ் ஆஃப் ட்ரைனர்ஸ் மாதிரி. இப்போ நீங்கள் போய் ஒரு 100 பேரை ட்ரெயின் பண்ணணும். ஸோ அந்த மாதிரி வந்து ஒரு டிஓடி ட்ரைனிங்காக தான் நான் பார்க்குறேன். ஸோ ஏன்னா அப்படின்னா இந்த ஃபர்ஸ்ட் பேட்சாக இருக்கவங்க பாருங்க, அவங்க வந்து இட் இஸ் வெரி லக்கி ஆல்வேஸ். இந்த ஃபர்ஸ்ட் பேட்சில் வரவங்களுக்கு நிறைய நாலேஜ் அக்யூர் பண்ணக்கூடிய நிறைய விஷயங்கள் புதுசாகவே இருக்கும். ஸோ அக்யூர் பண்ண ஏன்னா இதில் வந்து பெரிய டிமாண்ட் இருக்குது. இந்தியாவில் வந்து எல்டர்லி கேர் வந்து இன்னைக்கு ஒரு பெரிய டிமாண்ட் இருக்குது. ஏன் அப்படின்னா டெய்லி நம்ம நினைக்கிறோம் பேப்பரில் வரல அப்படின்னு சொல்லிட்டு எங்கேயாவது ஒரு சப்ஜெக்ட் வந்து எல்டர்லி கேரை பற்றி நடந்துட்டு தான் இருக்குது. சேலஞ்சஸ் ப்ராப்ளம் நடக்குது. இன்னைக்கு கூட இப்போ காலையில் ஒரு நியூஸ் பார்த்தேன். ஸோ ரொம்ப சர்ப்ரைஸ்டாக இருந்தது. ஒரு ட்ரெயினில் போய் ஒரு பாட்டி வந்து தலையை வச்சுட்டாங்க. இந்த ட்ரெயினில் வரவர் வந்து ஓட்டிட்டு வந்த டிரைவர் வந்து பார்த்துட்டு நிறுத்திட்டு ட்ரெயினை இறங்கி போய் அந்த பாட்டியை கேட்டு அட்ரஸ் பண்ணி அனுப்பியிருக்காரு. இது டிவியில் வந்துச்சு.
ஸோ எல்டர்லி ப்ராப்ளம்ஸ் பார்த்தீங்கன்னா இன்னைக்கு வேற, இட் இஸ் டோட்டலி அர்பனே கிடையாது, டோட்டலி வில்லேஜ், இட் இஸ் இன்டீரியர் வில்லேஜில் அங்கே இருக்கிற ஒரு எல்டர்லிக்கு என்ன ஒரு ப்ராப்ளம் இருந்துட்டு இருந்தால் அவங்க ட்ரெயினில் வந்து படுத்திருப்பாங்க. ஸோ இந்த மாதிரி சேலஞ்சஸ் நிறைய இருக்கு இன்னைக்கு எல்டர்லி கேர்ல. இப்போ பொதுவாக பார்த்தீங்கன்னா கேர்கிவர்ஸ் கூட இருக்கக்கூடிய இதுவே என்னன்னா, நிறைய இடத்துல வந்து நம்ம என்னன்னா கேர்கிவர்ஸ்க்கு பொறுமை, இப்போ எல்லாருமே சொல்லியிருப்பாங்க அந்த பொறுமையாக ஹேண்டில் பண்ணுறது, அப்புறம் பேஷன்ஸாக இருக்கிறது, அப்புறம் நிறைய பேருக்கு பார்த்தீங்கன்னா எல்டர்லி பீப்புள் கிட்ட ரொம்ப என்ன சொல்றது, அவங்ககிட்ட ரொம்ப தன்மையாக நடக்கும். ஏன்னா அப்படின்னா வீட்டில் இருக்க நிறைய ஓல்டேஜ் ஹோம்ஸ்க்கு வரக்கூடிய எல்டர்லி பீப்புளை நம்ம பார்க்குறோம். அதில் யாருமே இல்லாதவங்க வரவங்க ஒரு கேட்டகரியாக இருந்தாலும், இருக்கிறவங்க இருந்தாலுமே அவங்ககிட்ட இருந்து நம்ம தள்ளி இருக்கணும், நம்ம வந்து ஒரு பீஸ்ஃபுல்லாக லைஃப் இருக்கணும் அப்படின்னு எதிர்பார்க்குறாங்க. ஆனால் ஒருத்தவங்களும் ஒரு சிஸ்டமேட்டிக் லைஃப்பை வாழ்ந்துருப்பாங்க. ஸோ அதான் அந்த சிஸ்டமேட்டிக் லைஃப்பில் வந்து நம்ம அவங்க கூட டீல் பண்ணுறதுன்றது ரொம்ப ரொம்ப கஷ்டமான வேலை. எனக்கு கார்கிவர்ஸோடைய ஜாப் வந்து இட் இஸ் நாட் வெரி ஈஸி ஜாப், வெரி வெரி டஃப் ஜாப். ஏன்னா அப்படின்னா அவங்க 24 இப்போ 8 hours டியூட்டி இல்லை 24 hours 12 hours டியூட்டி அப்படின்னும் போது அந்த 12 hours டியூட்டியும் ஒரு எல்டர்லி பீப்புளும் நம்ம அட்டென்டிவாக அவங்கள கவனிக்கணும். ஸோ இது ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒரு பொறுப்பு இது. ஸோ அதனால் இந்த ட்ரைனிங்கை வந்து மோஸ்ட்லி எவ்வளோ அளவுக்கு நீங்கள் யூஸ் பண்ணி எல்லா எக்ஸ்பர்டைஸ் கிட்ட இருந்து யாராட்டலாம் எல்லாரோட கான்டாக்ட் நம்பரும் சார் எப்படி இருந்தாலும் முத்துக்குமார் சார் உங்களுக்கு போடுவார். ஸோ எல்லாருக்கிட்டையுமே அக்யூர் பண்ணீங்க. மாஸ்டர் நம்ம பிஎஸ்என் சார் இருக்கார், அவர் எப்படி இருந்தாலும் ஃபர்ஸ்ட் செஷன் எடுத்திருப்பார் உங்களுக்கு கண்டிப்பாக. ஸோ அவரெல்லாம் எல்டர்லி கேரை வந்து டெய்லி புக்ஸ்லையோ அந்த ஜேர்னல்ஸ் மூலியமாவோ வீடியோஸ் மூலியமாவோ போட்டுக்கிட்டே இருக்காரு. ஏதாவது ஒன்று கொண்டு வந்துகிட்டே இருப்பார். இப்போ பார்த்தீங்கன்னா வெயில் வந்துருச்சுன்னா வெயிலை பற்றி ஒரு வீடியோ போட்டிருப்பார், இதெல்லாம் சாப்பிடணும் எல்டர்லி கேரில். ஸோ இந்த மாதிரி விஷயங்களை நம்ம சொல்லுவார். ஸோ அது மாதிரி இப்போ நிறைய சைடில் வந்து கொண்டு போயிருக்காங்க. இப்போ நிறைய வேற கான்செப்டை கூட கொண்டு வந்துருக்காங்க. இப்போ டாக்டர்லாம் இருக்கிறதுனால சொல்கிறோம், நம்ம லிவிங் வில்லை பற்றி பேசிட்டு இருக்காங்க இப்போ கவர்மெண்ட் சைடில். நம்ம இந்தியாவில் இப்போ அது ஒரு கான்செப்டாக வருது. ஏன் அப்படின்னா முன்னாடியெல்லாம் கொரோனாக்கு முன்னாடி அந்த லிவிங் வில்லை பற்றி யாரும் பேசல. இப்போ ஆஃப்டர் கோவிடுக்கு அப்புறம் பார்த்தீங்கன்னா இந்த கோவிட் டைம்ல இருந்து இந்த லிவிங் வில் வந்து ரொம்ப பெரிய இம்பார்ட்டன்ஸ் கொடுக்கும். எவ்வளோ பேருக்கு லிவிங் வில் பற்றி தெரியும்? One of the meeting we spoke in one of this meeting, I think. Yeah, I just mentioned. முடிஞ்சிச்சா சார்? We did it. We mentioned this about this in one of the geriatric topic talk in this group. Okay. Right, but it's all. They need to be. It must become more widespreadly known. So we have to push it more towards it. Yeah. ஸோ இந்த கான்செப்ட் பற்றி ஏற்கனவே சொல்லியிருக்காங்கன்னு சொல்றாரு. ஸோ அதனால இந்த கான்செப்ட் இப்போ எமர்ஜ் ஆகிட்டு வருது. நம்ம ப்ரைவேட் சைடில் பார்த்தீங்க அப்படின்னா நிறைய இந்த வில்லை பற்றி சொல்லிட்டு வராங்க. சாதாரணமாக மெயின்டெனன்ஸ் ஆக்டை பற்றி நம்ம இந்தியாவில் இருக்க மெயின்டெனன்ஸ் ஆக்டை பற்றி எவ்வளோ பேருக்கு தெரியும்? மெயின்டெனன்ஸ் அண்ட் வெல்ஃபேர் ஆஃப் சீனியர்ஸ் அண்ட் ஆக்ட். No sir, we don't know. நிறைய பேருக்கு எங்களுக்குலாம் தெரியல, அதை பத்தி இதுல பேசிக்கல அதிகமா. சரி, இந்த ஆக்ட் வந்து 2007 வந்துச்சு, பார்லிமெண்ட்ல பாஸ் பண்ணப்பட்டது. ஆனால் 2009 நம்ம தமிழ்நாடு கவர்மெண்ட் வந்து இதை எனாக்ட் பண்ணாங்க. இந்த ஆக்டோட பெரிய சாராம்சம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஒரு சீனியர் சிட்டிசன் தன்னுடைய பிள்ளைகள் பார்த்துக்கல அப்படின்ற பட்சத்தில் அவங்க மேலே வந்து ஒரு கம்ப்ளைண்ட்டை லான்ச் பண்ணலாம். இது கோர்ட்டுக்கு போக வேண்டிய அவசியம் இல்லை. லோக்கலில் இருக்க ஆர்டிஓஸ், அதாவது வந்து கலெக்டர், டெப்டி கலெக்டர் ஆர் ஆர்டிஓஸ், ரெவன்யூ டிவிஷனல் ஆஃபீஸர்ஸ்னு இருப்பாங்க, அது தாசில்தாருக்கு மேல் லெவலில் இருக்கவங்க. ஸோ அவங்ககிட்ட ஒரு கம்ப்ளைண்ட் லான்ச் பண்ணாங்க அப்படின்னா அவங்க வந்து 2 பேரையும், அதாவது பசங்களையும் எல்டர்லி பீப்புளையும் கூப்பிட்டு விசாரிச்சுட்டு அவங்களுக்கு மாதம் இவ்வளோ பராமரிப்பு தொகை மெயின்டெனன்ஸ் அமௌண்ட் கொடுக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க ஃபிக்ஸ் பண்ண முடியும். அது வந்து இந்த ஆக்டை பிரகாரம் இப்போதைக்கு அட் ப்ரெசென்ட் பார்த்தீங்க அப்படின்னா 10,000 வரைக்கும் மேக்ஸிமம் அமௌண்ட் வந்து 10,000 வரைக்கும் கொடுக்க முடியும். இதை தவறும் பட்சத்தில் இதை பணம் கொடுக்கல, இல்லை நெக்லெக்ட் பண்ணுறாரு, பேரண்ட்ஸ் வந்து அபேண்டன் பண்ணிட்டாரு, இது மாதிரிலாம் இருந்தது அப்படின்னா 3 months ப்ரெசென்ட்மெண்ட் பண்ண முடியும், 10,000 ரூபாய் ஃபைன் பண்ண முடியும், இல்லை போத்தும் பண்ண முடியும். இதுதான் இந்த ஆக்டோட பெரிய இது. இந்த ஆக்டில் இருக்கக்கூடிய இன்னொரு விஷயம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இதில் அட்வொகேட் வந்து வாதாட முடியாது. ஒன்லி எல்டர்லி பீப்புள் தான் எல்டர்லி பீப்புளுக்காக வாதாடணும். சில்ட்ரன்ஸ்லாம் அவங்களா வந்து தான் பேசணும். ஸோ இது ஒன்று. 2வது விஷயம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த 2007 ஆக்டுக்கு அப்புறம் நம்ம கவர்மெண்ட்டில் என்ன சொல்கிறாங்க அப்படின்னா, லீகல் துறையில், அதாவது பதிவுத்துறை, ரிஜிஸ்ட்ரேஷன் டிபார்ட்மெண்ட்டில் என்ன சொல்கிறாங்க அப்படின்னா, எனி எல்டர்லி யாராவது உங்களுக்கு தெரிஞ்சவங்க ரிஜிஸ்டர் பண்ண போனாலோ இல்லை வில் எழுத போனாலோ, ஸோ அவங்க வந்து அவங்க பசங்க ப்ராப்பர்ட்டி வந்து பசங்களுக்கு எழுத போனாலோ அதில் வந்து தயவுசெய்து ஒரு கிளாஸ் சேர்க்க சொல்கிறாங்க. என்ன கிளாஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, என்னை பாதுகாக்கும் என்னையதையும் என் மனைவியும் பாதுகாக்க தவறும் பட்சத்தில் இந்த சொத்து எனக்கே திரும்ப வந்து சேரும் அப்படின்ற மாதிரி ஒரு லைனை எழுத சொன்னாங்க. அப்படி இருந்தால் இந்த ஆக்ட் மூலிமா அந்த எழுதின வந்து டிடியை கேன்சல் பண்ணிட்டு திரும்ப ரீவோக் பண்ண முடியும். ஸோ அதனால தயவுசெய்து இந்த இன்ஃபர்மேஷனை தயவுசெய்து ஸ்ப்ரெட் பண்ணுங்க. ஸோ எல்லாருக்குமே சொல்லுங்க, எனி எல்டர்லி பீப்புள் செட்டில்மெண்ட் டிடி எழுதினாலும் சரி, இல்லை வந்து அவங்க வந்து
கிஃப்ட் டீடாக கொடுப்பாங்க. ஸோ இந்த மாதிரிலாம் கொடுத்தாங்க அப்படின்னா இந்த ஒரு லைனை வந்து சேர்த்து எழுத சொல்கிறாங்க. எனக்கு அப்புறமும் என் மனைவியோட காலத்துக்கு அப்புறமும் இந்த சொத்து வந்து எனக்கு காலத்துக்கு அப்புறம் என்னை பாதுகாக்காத பட்சத்தில் இந்த சொத்து எனக்கே திரும்பி வந்து சேர்ற மாதிரி எழுத சொல்கிறாங்க. இல்லை அப்படின்னா அதுக்கான பராமரிப்பு தொகையை வழங்க வேண்டும் அப்படின்ற ஒரு லைனையும் சேர்க்க சொல்கிறாங்க. ஓகேங்களா? இது இந்த ஆக்டோட இந்த ஆக்ட் வந்து 2009 வந்திருந்தாலும் பார்த்தீங்க அப்படின்னா இது வரைக்கும் பார்த்தீங்கன்னா ஆல்மோஸ்ட் பார்த்தீங்கன்னா ஒரு 1000 கேஸ் தான் ரிஜிஸ்டர் ஆகிருக்கு. அதுலேயுமே நிறைய கேசஸ் பார்த்தீங்கன்னா ஃபெயிலியர் தான். ஃபெயிலியர்னு சொல்ல போனால் லாஸ்ட் ஸ்டேஜுக்கு போவோம். நாங்களே நிறைய கேஸ் எடுத்துகிட்டு போயிருக்கோம். லாஸ்ட் ஸ்டேஜில் போகும்போது என்ன சொல்லிடுவோம், எங்கள் பசங்க தான் சார், வேணாம் விட்டுருங்க, அவங்க மேலே எதுவும் நடவடிக்கை எடுக்காதீங்க அப்படின்னு சொல்லிடுவாங்க ஆர்டிஓஸ் கிட்ட. நிறைய பேர் ஆர்டர் போட்ட பிறகு என்ன பண்ணுவாங்க அப்படின்னா, இந்த ஆர்டர் போட்டுமே பசங்க மதிக்கல அப்படின்னா அதுக்கும் சேர்த்து வட்டியோட சேர்த்து திரும்பி செலுத்தணும்னு சொல்லி கொடுக்கலாம். அது வந்து டிஸ்ட்ரிக்ட் கலெக்டர் வந்து அப்பீலியேட் ட்ரிபுனலாக வராங்க. ஸோ அதனால் அவங்ககிட்ட கொடுத்து நம்ம பண்ண முடியும். ஸோ இதுலையுமே பார்த்தீங்க அப்படின்னா பசங்க மேலே இன்னுமே நம்மளுக்கு அந்த பாண்டிங் இருக்கிறதுனால இன்னும் பேரண்ட்ஸ் வந்து அந்த அளவுக்கு அந்த கேஸை கொண்டு வரலாம். நிறைய கேசஸ் வந்து நாங்கள் பண்ணி கொடுத்துருக்கோம், மெயின்டெனன்ஸும் வாங்கி கொடுத்துருக்குறோம், அதுவும் போயிட்டு இருக்கு ஒரு சைடில். இது ஒரு சைடு இருந்தாலுமே நிறைய சீனியர்ஸ் சைட்லேருந்து எங்ககிட்ட ஒரு என்ன வந்துச்சு அப்படின்னா, இன்னைய காலத்தில் 10,000 ரூபான்றது எனக்கு 4 பசங்க சார், 5 பசங்க, ஆனால் 2000 ரூபா கொடுக்குறாங்க. ஆனால் இன்னுமே எங்களால் போய் கேட்க முடியல, அவங்க 5ஆம் தேதி தான் கொடுக்கணும்னு சொல்கிறாங்க, ஆனால் கொடுக்க மாட்டாங்க, நாங்கள் ஃபோன் பண்ணால் தான் கொடுக்குறாங்க, இப்படி ஒரு கம்ப்ளைண்ட் வருது. 2வது கம்ப்ளைண்ட் பார்த்தீங்கன்னா, இந்த 10,000 ரூபான்றது எனஃபான அமௌண்ட் கிடையாது, இன்னுமே ஏற்றணும் சார், எங்களுக்கு 10,000 ரூபான்றது நாங்கள் 2 பேர் இருந்தோம்னா எங்களுக்கு இன்னைக்கு வந்து ஒரு எக்ஸ்பென்ஸை மீட் பண்ணவே முடியல அப்படின்னு. ஸோ அதனால் இதுக்கும் ரெக்கமெண்டேஷன் போயிருக்கு சென்ட்ரல் கவர்மெண்ட்டில். அதில் பார்த்தீங்க அப்படின்னா இந்த ஆக்டை வந்து ரிவைவ் பண்ணி இந்த சீலிங் அமௌண்ட்டை எடுக்கணும். அதாவது அவங்களுடைய வசதிக்கு ஏற்ற மாதிரி கவர்மெண்ட் வந்து, அதாவது ஆர்டிஓஸ் வந்து எவ்வளோ அமௌண்ட் வேணாலும் ஃபிக்ஸ் பண்ணலாம். பசங்க வந்து இப்போ 5 லட்சம் சம்பாதிக்கிற பசங்க இருக்காங்க, இல்லை ஃபாரின்ல இருக்க பசங்க இருக்காங்க அப்படின்னா அவங்க வந்து மாதம் பராமரிப்பு 20,000 கூட கொடுக்கலாம் அப்படின்னு சீல் பண்ணணும். ஸோ அந்த சீலிங் அமௌண்ட்டை எடுத்துட்டா எவ்வளோ வேணால் ஃபிக்ஸ் பண்ணலாம் அப்படின்ற மாதிரி ஒரு ரெக்கமெண்டேஷன் போயிருக்குது. இதில் 2வது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஓன் சில்ட்ரன்ஸ் கிட்ட தான் பண்ணணும் அப்படின்னு கிடையாது, ரிலேட்டிவ்ஸ் கிட்ட பண்ணலாம். அதுக்கப்புறம் அவங்க வளர்க்குற, அதாவது வந்து என்ன சொல்றது, ஸோ அவங்க வந்து யாராவது அடாப்ட் பண்ணி வளர்த்துருந்தாலும் அந்த குழந்தைங்க மேலேயும் கேஸ் போட்டு இதை வாங்க முடியும். ஸோ இந்த மாதிரி ஒரு சட்டம் வந்து நம்ம 2007 கொண்டு வந்து 2009 ரன் ஆகிட்டு இருக்குது. இந்த ஆக்டும் பார்த்தீங்கன்னா அவேர்னஸ் இன்னும் மக்கள்கிட்ட ரொம்ப கம்மியாகவே இருக்குது. ஸோ சீனியர்ஸ் சைடில் வந்து ரொம்ப கம்மியாகவே இருக்குது. அதை பற்றிய ஒரு விழிப்புணர்வும் கம்மியாக இருக்குது. அதை போய் எங்கே அப்ரோச் பண்ணணும்னு தெரியல, எப்படி பார்க்கணும்னு தெரியல. ஸோ இந்த இன்ஃபர்மேஷனுக்காக சொல்கிறோம். ஸோ இந்த இன்ஃபர்மேஷன்ஸ் எல்லாமே உங்களுக்கு ஸ்கீம்ஸு இதெல்லாம் தெரியணும் அப்படின்னா தயவுசெய்து நம்மளோட இந்தியா கவர்மெண்ட் சீனியர்ஸ் அண்ட் ஹெல்ப்லைன் 14567 இருக்குது. ஸோ அதை நோட் பண்ணி வச்சுக்கோங்க. 2வது ஹெல்ப்பேஜும் வி ஹேவ் அக்ராஸ் இந்தியாவில் வி ஹேவ் ஹெல்ப்லைன் கால்டு 1253 அப்படின்னு சொல்லி, இதே சேம் ஹெல்ப்லைனை 1253 நம்ம வச்சுருக்கோம். தட் இஸ் கால் இந்தியா கோடில் 1800 போகணும் அந்த ஹெல்ப்லைன் நம்பருக்காக. 1800 போட்டிங்க அப்படின்னா எனி இன்ஃபர்மேஷன் அபவுட் எல்டர்லி கேர், இந்த மாதிரி ஸ்கீம்ஸ் பற்றி, இந்த மாதிரி வந்து லாஸ் பற்றி, அது மாதிரிலாம் ஏதாவது தெரியணும் அப்படின்னா நீங்கள் வந்து கொண்டு வரலாம். அதே மாதிரி எல்லா டிஸ்ட்ரிக்ட் கோர்ட்லையுமே ஃப்ரீ லீகல் எய்டுன்னு கொண்டு வந்திருக்காங்க. அதில் 1 டே வந்து எவ்ரி வெனஸ்டே ஒரு கோர்ட்லேயும் பார்த்தீங்க அப்படின்னா ஸ்டேட் லீகல் சர்வீஸ் அத்தாரிட்டி மூலிமா டிஸ்ட்ரிக்ட் லீகல் சர்வீஸ் அத்தாரிட்டிஸ்னு இருக்காங்க, அவங்க மூலிமா ஃப்ரீ லீகல் எய்டு வந்து சீனியர்ஸனுக்கு ப்ரொவைட் பண்ணிட்டு இருக்காங்க. அதில் இந்த மாதிரி விஷயங்கள்லாம் கொண்டு வந்து சீனியர்ஸனுக்கு அட்வைஸ் கொடுத்துட்ருக்காங்க. எனி கேசஸ் இருந்தால், கேசஸே சீனியர்ஸ் சில பேர் போட்டிருப்பாங்க, ஒரு ப்ரொலாங்டு கேஸ் போயிட்டு இருக்கும், 20 years 30 years அந்த மாதிரிலாம் போயிட்டு இருந்தேன்னா இந்த டிஸ்ட்ரிக்ட் லீகல் சர்வீஸ் அத்தாரிட்டி அட்டன் பண்ணீங்க அப்படின்னா அவங்க அந்த கேஸை சீனியர்ஸ் சைடில் ஃபாஸ்ட் ட்ராக் கேசஸாக மாற்ற முடியும். ஃபாஸ்ட் ட்ராக்காக கேசஸை மாற்றி அதை வந்து சீக்கிரம் முடிக்கிறதுக்கு ஏற்பாடு பண்ண முடியும். ஸோ இந்த மாதிரிலாம் நிறைய மூவிங்ஸ் வந்து நாட் ஓன்லி இந்த டிபார்ட்மெண்ட், ஆல் டிபார்ட்மெண்ட், சோஷியல் வெல்ஃபேர் இல்லாமல் எல்லா டிபார்ட்மெண்ட் சைடுமே சீனியர்ஸ் அண்ட் கேர் வந்து இன்னைக்கு வந்து போயிட்டுருக்கு. ஸ்டூடெண்ட் சைடில் கூட நம்ம தொடர்ந்து சொல்லிட்டு இருக்கோம். அதில் தான் நம்ம வாமா ட்ரஸ்ட்டை வந்து ஆர் வெரி மச் லைக். அவங்க பார்த்தீங்க அப்படின்னா ஸ்கூல்ஸ் அண்ட் காலேஜஸில் ஏற்கனவே வந்து இந்த காற்றின் ஓசி, எனக்கு நான் ரொம்ப நாளாக அவர்கிட்ட சொல்லிட்டு அந்த ப்ரோக்ராம் வந்து வெரி இனிஷியேட்டிவ் ப்ரோக்ராம் சார். ரொம்ப அருமையாக அந்த காலேஜ் ஸ்டூடெண்ட்ஸை வந்து எல்டர்லி பீப்புள் தனியாக இருக்கவங்களோட கனெக்ட் பண்ணி அவங்க கூட தினமும் பேச வைக்கிறார். இட்ஸ் கால்ட் ஆஃப் நிறைய பேருக்கு அந்த ஒரு இமோஷனல் பாண்டிங் தேவைப்படுது எல்டர்லியில். ஸோ அதனால் நம்ம வந்து இந்த கான்செப்ட் வந்து ரொம்ப நல்லா வைடராக கொண்டு போகணும். இப்போ ரீசெண்டாக வி ஹேவ் ப்ரோக்ராம் வித் அழகப்பா யூனிவர்சிட்டி, அவங்களோட கூட பேசிட்டு இருந்தோம். ஸோ அவங்க கூட லாஸ்ட் 2 years ப்ரோக்ராம் பண்ணிட்டு இப்போ அவங்க வந்து அவங்க ஒத்துக்கிட்டு இருக்காங்க. நெக்ஸ்ட் ஃபினான்ஷியல் இயரில் வி ஆர் பிளானிங் டு ஸ்டார்ட் ஒரு சென்டர் ஃபார் ஏஜிங்னே ஒன்று ஸ்டார்ட் பண்ணுறோம் சார். அதில் இந்த எம்எஸ்டபிள்யூ ஸ்டூடெண்ட்ஸை வச்சு அவங்கள தினமும் எல்டர்ஸோட கனெக்ட் பண்ணி வைக்கிறது, ஒரு கேலண்டர் ஆஃப் ஈவெண்ட்ஸ் போடணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ நிறைய இன்ஸ்டியூட்ஸில் ஏற்கனவே பார்த்தீங்கன்னா சென்னையில் பார்த்தீங்கன்னா மெட்ராஸ் ஸ்கூல் ஆஃப் சோஷியல் ஆல்ரெடி சென்டர் ஆஃப் ஏஜிங் இருக்குது. அப்புறம் பிஎஸ்சி காலேஜ் கோயம்புத்தூர்ல அவங்க ஆல்ரெடி சென்டர் ஆஃப் ஏஜிங் ரன் பண்ணிட்டு இருக்காங்க. ஸோ எல்லா காலேஜஸ்லையுமே சென்டர் ஆஃப் ஏஜிங் அப்படின்ற மாதிரி ஒன்று வரணும். அது மூலிமா
ஸ்டூடெண்ட்ஸ் வந்து எல்டர்லி கேரை பற்றி புரிஞ்சுக்கணும், அதுக்கான ஸ்டடீஸை வந்து ஃபாஸ்டன் பண்ணணும், ஜெரண்டாலஜி சப்ஜெக்டை வந்து ஃபாஸ்டன் பண்ணணும் அப்படின்ற மாதிரி நம்ம வந்து இமோஷனல் சைடில் நம்ம சொல்லிகிட்டே இருக்கோம். ஸோ எல்டர்லியோட கனெக்ட் பண்ணணும் ஸ்டூடெண்ட்ஸை அப்படின்னு சொல்லிட்டு. ஏன்னா ஒரு பெரிய கேப் வருது சில்ட்ரன்ஸோட இதோட சரி, அதுக்கப்புறம் கொஞ்சம் பெருசானா பசங்க வந்து எல்டர்லி கேரை வந்து கொஞ்சம் தள்ளி போயிடுறாங்க. ஸோ அந்த கனெக்ட் பண்ணணும் அப்படின்னால இந்த இந்த இது சென்டர்லாம் தேவைப்படுது எல்லா காலேஜஸ்க்கும். ரெண்டாவது ஸ்கூல்ஸ்லையுமே சொல்கிறோம், ஸ்கூல்ஸ்லையுமே பார்த்தீங்கன்னா என்எஸ்சி என்எஸ்எஸ் மாதிரி நம்ம என்ன பண்ணோம்னா சீனியர் சிட்டிசனுக்கு ஒரு கிளப்பு, சீனியர் கேர் கிளப்னு ஒன்று ஸ்கூல்ஸ்லேயே ஸ்டார்ட் பண்ணணும். அந்த ஸ்கூலோட எல்லா ஸ்கூல்ஸ்லையுமே அது சீனியர் கேர் கிளப் வந்து இருந்தது அப்படின்னா அவங்களுக்கு ஒரு கேலண்டர் ஆஃப் ப்ரோக்ராம். இன்னைக்கு பார்த்தீங்கன்னா நிறைய எல்டர்லி பீப்புளுக்கு செல்ஃபோன் யூஸ் பண்ண தெரியல, ஸ்மார்ட் ஃபோன்ஸ். அதை வந்து சொல்லிக் கொடுக்குற மாதிரி அவங்க கிராண்ட் பேரண்ட்ஸே கூப்பிட்டு வந்து சில்ட்ரன்ஸ் வந்து சொல்லிக் கொடுக்குற மாதிரி ஒரு ஆக்டிவிட்டி, அவங்களோட கிராண்ட் பேரண்ட்ஸ் டே கொண்டாடுற மாதிரி எவ்ரி மந்த் தே ஹேவ் சம் ஆக்டிவிட்டி. அதாவது கிராண்ட் பேரண்ட்ஸும் சில்ட்ரன்ஸையும் கனெக்ட் பண்ணுற மாதிரி ஒரு ஆக்டிவிட்டி வந்து கொண்டு வரணும். ஸோ இது வந்து ரொம்ப சில்ட்ரன்ஸ் வந்து இதை வந்து என்ஜாய் பண்ணுவாங்க. ஸோ ஓல்டேஜ் ஹோம் விசிட் பண்ணுறது, ஒரு கம்யூனிட்டி சென்டரை விசிட் பண்ணுறது, இது மாதிரி நிறைய கான்செப்டை நம்ம வந்து கொண்டு வரணும். இதெல்லாம் புது கான்செப்டாக வி ஆர் ஒர்க்கிங் ஆன் இட். ஸோ வி ஹோப் இந்த செஷன் வெரி யூஸ்ஃபுல். ஸோ தேங்க்யூ சார்.